தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருவட்டார் தொகுதி இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி பத்மநாபபுரத்தோடும் மற்றொன்று விளவங்கோட்டுடனும் இணைக்கப்பட்டது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,40,592 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,19,402 பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,21,171 உள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் 19 பேராக உள்ளது. இத்தொகுதியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் ஆதிக்கமுள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது. 4 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றன. 4 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியின் விஜயதரணி இருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்க மாதிரி விளவங்கோடு தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன முதல்ல பார்க்கலாம். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை ரப்பர் பால் வெட்டுதல், தேன் சேகரித்தல், செங்கல் சூளை, தேங்காய் நாரில் இருந்து கயிறு தயாரிப்பது போன்றவை முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. கல்வியாளர்கள் அதிகமுள்ள தொகுதியாக இத்தொகுதி உள்ளது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் சிறிதும் பெரிதுமாக 200க்கும் அதிகமான முந்திரி தொழிற்சாலைகள் உள்ளன. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள குழித்துறை பாலம், குழித்துறை நீதிமன்ற கட்டடம், நேசமணி நினைவு கலை அறிவியல் கல்லூரி போன்றவற்றை தொகுதியின் முக்கிய இடங்களாக சொல்லலாம். தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி பார்க்கலாம். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் விஜயதரணி. இவரது தந்தை பல் மருத்துவர் பத்மநாபன். இவரது தாயார் பகவதி. சென்னை மாகாண மகளிர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். 48 வயதாகும் விஜயதரணி சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். சட்டப்படிப்பு முடிந்த பிறகு பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவியுமான நளினி சிதம்பரத்திடம் உதவியாளராக பணியாற்றினார். தமது 25வது வயதில் இளைஞர் காங்கிரஸில் இணைந்து கட்சி பணியாற்றத் தொடங்கினார். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்தார். அதே ஆண்டில் 7 மாநிலங்களின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் காங்கிரஸ் கட்சி மேலிட பார்வையாளராக இருந்தவர். 2011இல் முதன்முறையாக விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு விஜயதரணி எம்எல்ஏவானார். விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. போன சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க. இவங்க இந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்காங்களான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு விஜயதாரணி எம்எல்ஏவும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. பாருங்க. தேர்தல் வாக்குறுதியின் போது மிக முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற நெய்யாறு இடதுகரை சானல் தண்ணீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் ராகுல் காந்தியிடமும் சோனியா காந்தியிடமும் எனக்கு மிக நெருக்கம் உண்டு. நான் பேசி நிச்சயமாக நெய்யாறு இடதுகரை சானலை தண்ணீர் கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் நிறைவேற்றவில்லை. விளவங்கோடு தாலுகா மக்களின் முக்கியமான ஒரு பிரச்சனை என்று சொல்வது நம்முடைய நெய்யாறு இடதுகரை சானல். நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். 2003ஆம் ஆண்டு கேரளத்தில் உம்மன்சாண்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தான் அந்த கால்வாயில் நீரை நிறுத்தினார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான எந்த முயற்சிகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. நெய்யாறு இடதுகரை கால்வாயை பொறுத்தவரை அந்த சேனலில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். 9 ஆண்டு காலமாக நீர்வரத்தில்லாமல் நின்று போன அந்த சேனலில் நீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தை தொடர்ந்து நான் பேசியதன் வாயிலாக தமிழக அரசை பிரிவு 32 கீழ் நேரடி மனுவாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வைத்து தற்பொழுது அந்த வழக்கு விரைந்து நடத்தப்படும் என்று அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் எனக்கு உறுதி அளித்திருக்கிறார். அதை குறித்தும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சாலைகளை பொறுத்தவரையில் அத்தனை சாலைகளும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாலை கூட தரமுள்ள சாலைகளாக இப்போது இல்லை. மாறாக மத்திய சாலை நிதி சென்ட்ரல் ரோட் ஃபண்டிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து நான் 200 கோடி ரூபாய் நிச்சயமாக பெற்று இந்த சாலைகள்லாம் சரி செய்து தருவேன் என்று சொன்னார்கள். ஒரு சாலை கூட சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோட் ஃபண்டிலிருந்து பெற்றுத்தரவில்லை. அதற்குண்டான நிதி பெற்றுத்தரவில்லை. தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்த பகுதியில் நல்ல வளர்ச்சி பெற செய்வேன் என்றும்
சாலைகளை மேம்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி தந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 90% சாலைகள் செப்பனிடப்பட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதிக்காக தொடர்ந்து போராடி 135 கோடிக்கான சாலைகள், நெடுஞ்சாலைகள் இவைகளை எல்லாம் பெற்று மத்திய மாநில அரசுகளை கொண்டு செயல்படுத்திய பல்வேறு சாலைகள் அங்கு உள்ளன. 15 ஆண்டு காலமாக என்னுடைய தேர்தலுக்கு முன்பு, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்பு 15 ஆண்டு காலமாக சாலைகளே இல்லாத மரண குழிகளாக இருந்த என்னுடைய விளவங்கோடு தொகுதி தற்பொழுது ஓரளவுக்கு களியல், நெட்டா, அருமனை, பனிச்சமூடு என்று பல்வேறு சாலைகள், ஆறுகாணி என்ற பல்வேறு மலைப்பகுதிகளில் சாலைகளை போராடி கொண்டு வந்திருக்கிறேன். அவர் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றையுமே அவர் நிறைவேற்றாமல் இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து செல்கிற ஒரு விருந்தாளியைப் போல் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்கள் வந்து செல்கிறார். அவரை சந்தித்து மக்களுக்கு குறைகள் கூறுவதற்கோ தங்களுடைய நிலைமைகளை எடுத்து கூறுவதற்கு கூட வாய்ப்பில்லாமல் மக்கள் இன்று விழிப்புதுங்கி நிற்கின்றார்கள். 20 கோடிக்கும் மேலாக பாலங்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலங்கள் திக்குறிச்சி முல்லையாறு பாலம், திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம், அணைமுகம் பாலம், கற்றுவா பாலம், ஆணைக்கட்டி பாலம் என்று அதே போல குழித்துறை சப்பாத்து 6.25 கோடிக்கு அதே இத்தனை பாலங்கள் இன்றைக்கு என்னுடைய கடுமையான முயற்சியால் அமைச்சர்கள் அதே போல அதிகாரிகள் என்று தொடர்ந்து கமிட்டிகள் முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணி அவைகளெல்லாம் பெற்று வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை விளவங்கோடு தொகுதியில் உருவாக்கி இருக்கிறேன்.